ஹலோ மக்களே, நாங்கள் உங்கள் ஜெசிந்தன் குடும்பம். நாங்கள் இப்போ ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு போக போகிறோம். இங்கே என்ன இப்போ பழையிலேருந்து சென்னதிக்கு வந்து இப்போ பழையிலேருந்து இந்த பாதையால் போகிறது கிட்டு பாதை. இதால் எவ்வளோ நேரத்தில் போகலாம்ன்ற விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அதோடு எங்களோட தம்பியும் பாரு காருக்கு ஏறிட்டு நாங்கள் வந்து உங்களோட விஷயத்தை பாட்டு படிக்க போகிறோம். எல்லாம் உங்களோட நாங்கள் மீதியை தொடர்றோம். நீங்க ரொமாண்டி சரி மக்களே, நாங்கள் இப்போ வீட்டை இருந்து வலிக்கிட்டோம். ஏனையன் ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏனையன் ரோட்டில் இருந்து எப்படி நாங்கள் சென்னதிக்கு போகிறது கிட்டு என்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். தம்பி கதை சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க. ஓவா நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனையன் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இப்போ ஏனையிலேருந்து மலையிலேருந்து போய்கின்றிருக்கிறோம். வந்து முடியாமல் தண்ணியால் அங்கே அப்படியே சென்னதி ரோடு கருத்து ரோடு போகலாம். சரி, இப்போ நாங்கள் என்ன இப்போ எங்களை தம்பி இருக்கிறபடியாக பாட்டு படிக்க போடலாம். அதை நீங்கள் கேட்போம், எல்லாருமா சேர்ந்து நாங்கள் சேர்த்து படித்து சேர்த்து கேட்போம். ஓகே, பாட்டு படி. அவன் என்ன பாட்டு படிக்க போகிறாய்? ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் கூட்டி சுற்றி வந்த வீதி, எங்கள் அக்கா அண்ணையரே எதிரி இங்கி வரலாமா, எங்கள் அக்கா அண்ணையரே எதிரி இங்கி வரலாமா, எங்கள் மண்ணை ஆள நினைச்சா எங்கை நாங்கள் விடலாமா, ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் கூட்டி சுற்றி வந்த வீதி, வீட்டுக்கு ஒரு வீரன் போனா விடுதலையும் நாளை வரும், வீதியிலே சுற்றி திரிஞ்சா அடிமையாக சாக வரும், வீட்டுக்கு ஒரு வீரன் போனா விடுதலையும் நாளை வரும், வீதியிலே சுற்றி திரிஞ்சா அடிமையாக சாக வரும், ஆட்டம் போடும் ராணுவங்கள் அலறியோடணும், ஆட்டம் போடும் ராணுவங்கள் அலறியோடணும், அடிமை இல்லை என்று புதிய பரணி பாடணும், ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் கூட்டி சுற்றி வந்த வீதி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உசன் சந்திக்கிட்ட வந்துட்டோம். பழையில இருந்து உசன் சந்திக்கு அடுத்துதான் உசன் சிவில் அந்த சந்திகளெல்லாம் தாண்டி தான் அதனால் இப்போ எங்களை ரிதிக் விஜய் தம்பி கதைக்க போகிறாங்க. உங்களோட இருக்க கதைக்கும் அந்த கதைங்க. எங்கே போறீங்கள் தம்பி? எங்க போறீங்க? ஓ, எங்க போறீங்க? சிச்சு விடுங்க இருக்கா, சிச்சு காட்டுங்க இருக்கா, சிச்சு காட்டுங்க ஒன்று இருக்கா. கொஞ்ச நாள் போகணுமாம் கதை சொல்றதுக்கு எங்களுக்கு. இப்ப அந்த போனத்தை மடிவா பார்க்கலாம். அப்படியே இது உசன் ரயில் ஸ்டேஷன்.
கொடியாம டவுன் வந்துட்டு கொடியாம டவுனில் இருந்து நேரம் போனால் யாழ்ப்பாணம். இந்தியாவில் போனால் இந்த சந்தைக்கு இந்தியாவில் இருக்குன்னா கச்சா ரோடு என்ன கச்சா ரோட் இதால் இந்தியாவில் பல பக்கம் திருப்பினா பருத்துற ரோட் இதெல்லாம் சன்னதிக்கு போகணும். இப்போ இது வந்து பருத்துற ரோட்டால் நேரம் சன்னதிக்கு போகலாம். சரி, வேற பாட்டு படிக்க போறியோ? படிப்போம், ஒரு பாட்டு சேர்ந்து படி. சரி மக்களே, இப்போ நாங்கள் ஒரு பாட்டு படித்தது அது வந்து எங்களோட ஈழத்து பாடல். அடுத்தது வந்து நாங்கள் ஒரு சினிமாக்களால் வருவோம் மட்டும் சினிமா பாட்டு படிக்க போகிறோம். இப்போ போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே கொடியாமச்சத்துலேருந்து கருத்துறையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கருத்துறை ரோட்டில் போய்கிட்டு நாங்கள் அந்த பாட்டை படிச்சுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு சரியா படியா பாட்டோண்ட தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நீலாம், தேயானது நம்மாசை நீலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர்தாய் பிள்ளை. தம்பி உங்கள் உள்ளம் தானே அண்ணன் என்று வாடும் இல்லை. ஒன்றாய் காணும் வானம் யாவும் ரெண்டாய் மாறும் நியாயம் இல்லை. உன்னோடுதான் என் வண்ணம் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாளும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. என் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. என் மதுரை வைகை நதி. ஒரு பாடலாம் பாடலாம். இன்னொரு வந்து இடக்கல்ல உள்ள படிக்கிறது. கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைத்த மாமன் ஒன்றும். இது வந்து என்ன சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்தில் இந்த கருத்துற வர ரோட்டில் வந்து ஒரு சந்தி இதுக்குள்ளால போனால் அப்படியே அந்த என்றது சுண்ணாலே என்ன பின் ரோடு என்ன இது அதில்லை சுண்ணாலே பின் ரோட்டு அளவே நேரம் அதே ஒரு சந்தி யாழ்ப்பாணத்தில் கருத்துற வர்றது. இந்த ரோட்டு சரியில்லை போட விற்கிறடுவே பார்க்க முடியல. ஃபுல்லாக பம்மிங் இடவேல போதோட கொஞ்சம் தூரம் தான் நான் நேரம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கிட்ட பாதை போகுது கீரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கருத்துறை வர ரோட்டு. இந்த சந்தையில் இந்த ரோட்டு வந்து நேராக வருது. இது வந்து நேராக கிட்டலால் வந்து நாங்களுக்கு கிட்டடி பாதை. இது நாங்கள் இடையில ரெண்டு ரோட்டு வந்து நாங்கள் காட்டையில் என்ன வந்து நாங்கள் டக்குன்னு ரோட்டு வந்துட்டு அது அவங்களுக்கு நான் காட்டையில் ரோட்டு
என்ன சாமானது இப்படியே யாழ்ப்பாணத்திலிருந்து கருத்துரைக்கு வேற ரோட்டு. ஆனால் இதால் ரோட்டு வந்து இதால் நேர திரும்பி தான் சென்னைக்கு போகுது. இதனால் அப்படியே இதுதான் இதுவும் ரோட்டல் ரோட்டு தான். ஆனால் நேர இதுதான் போகுது கோயிலடி. இதுவும் அதே ரோட்டு தான். எல்லாம் காவட் அடிச்சு எல்லாம் டிப்பர் ரோடு எல்லாம் உடைஞ்சி வைக்கிறாங்க இந்த ரோடு. நல்ல ரோட்டு மட்டும் என்ன எல்லா ரோட்டும் அதே வேலை. இன்றைக்கு விடியல இந்த படிக்கிட்டே முழுக்க நல்ல ரோட்டை தாங்க. காரண்ட் வேறு இது இப்படியே இந்த சந்தியாவில் திரும்பினா இது நேரம் எங்கே போகுதுடா? இது இப்படியே கோயிலுக்கு போகுதுண்ணா இந்த ரோட்டு. இது கோயிலுக்கு போகுது. நேராக அங்கே போகுது இந்த ரோட்டு. தொண்டமாறு கடற்கரை போகுது. அந்த கடற்கரை போய் அந்த பாலத்தால போய் அங்கால அப்படியே யாழ்ப்பாணம் போகலாம். அவங்க வந்து பின்பக்கத்தாலே அந்த ரோட்டு. இது இப்படியே நேராக கோயில் அடி போகுது. இந்த ரோட்டும் பெருசா இதாண்டு இல்லை, சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க அவ்வளோண்டு. காபர் ரோட்டாண்டு இல்லை, சும்மா போகும் வாங்க. என்ன மண்டபம் எந்த மண்டபம் மட்டும் சொன்னவங்க? மண்டபத்துக்கு என்ன பேர் அவங்கள? அதில் போய் தான் சொல்லி பார்க்கணும். அப்போ நம்பர் சன்னதி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. கல்யாண வீட்டு கார்கள் எல்லாம் நிற்குது. மண்டபத்துக்கு எனக்கு நிறைய கல்யாண வீடு நடக்குமே. இந்த மண்டபம் வந்து தெரியாதாடி காட்டிலே பாக்கல் இதே மண்டபம் கொஞ்சம் வேலை பக்கம் கிடக்குற டீம் போகுது. அதுக்குள்ள போற டீம் எந்த மண்டபம்? என்ன பேர்? என்ன மண்டபத்துக்கு பக்கத்துல எனக்கு மண்டபம் இங்க முன்னு சன்னதி கோயிலுக்கு நேர முன்னு அந்த பெரிய மண்டபம் கோயிலுக்கு முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த தேர்முடி பக்கத்தால வார மண்டபம் இங்க இடப்பக்கமா? இங்க வேலை பக்கம் சன்னதி முருகன் வந்தாச்சு. ஒரு வெள்ளப்பாக்கம் இல்லை, கோயில்ல இருந்து எந்த சைடு நீங்க சொல்றீங்க? வெள்ளப்பாக்கம் இடப்பக்கம்? வெள்ளப்பாக்கம் இல்லை, இடப்பக்கம் தான் இடக்காகும். இப்போ மூணு நிற்கிறோம். ரோட்ல நிற்கிறீங்க. ரோட் தான் நீங்க இங்கேதானே? மக்களே பார்த்தீங்கன்னா 105 கல்யாணோடு நடந்திருக்கு இன்றைக்கு சன்னதியில். அப்படித்தான் அந்த கல்யாண நாட்கள் மூட்டம் அப்படித்தான் போகிறது. இப்போ அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் கல்யாண வீட்டுக்காரர் இப்போ ஏரண்டு தெரியாதானே. இப்போ வீடியோ எடுத்து போட இல்லாது. அப்போ ஏற வேண்டில்லை. நாங்கள் இப்போ எங்களோட சம்மந்தப்பட்டது எங்களுடையது என்னென்னா போடலாம். இது வேறையாட்டிய கல்யாண வீட்டுக்கு நாங்களே வெளியே போகணும் நாங்கள். அப்போ அதால் அந்த வீடியோடு நாங்கள் போடையில. நாங்கள் இப்போ இங்கே பழையில இருந்து சன்னதிக்கு போய் வந்த வீடியோவும் மற்றது நாங்கள் சும்மா பாட்டும் படித்ததுன்றதும் இது நாங்கள் தெரியும் முதல் ஸ்டார்ட்டுகள்லாம் செய்கிறோம் இந்த வீடியோவில். இதுகளில் புள்ளிகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாருமே. மற்றது எங்களோட இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ வீடியோ பார்த்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட உடனுடனே வீடியோ வரும். எங்களோட வீடியோ என்ன ஓகே மக்களே
நீங்கள் இல்லைன்னா தான் எங்களோட வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஓகே பட்டனை கிளிக் பண்ணினா உடனடியா டிங் டிங்னு குத்தும் உங்களை. இன்னும் போற எங்களோட ப்ரோக்ராம் அதுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஓகே சரி தம்பி என்ன சொல்ல போறீங்க? ரிதிக் விஷயம் என்ன கதைக்க போறீங்களா? இங்க பாப்போம். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய். சரி சரி, இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் ஏதேனும் இப்படி சந்தர்ப்பங்களை இப்போ யோசிச்சிருக்கிறோம், எங்கேயும் போனா வந்தா அந்த வீடியோவில் எடுத்து போடுவோம். ஏன்னா கனகாலமாக நாங்கள் வீடியோ போடல தானே, அப்போ இடைக்கிட வீடியோ போடுவோம் போட்டு நீங்களும் எல்லாருமே வீடியோ போட சொல்லதுக்காமைய நாங்கள் கனகாலமாக போடல, அப்போ அதால் போடுறோம். இனி இப்படி எங்கேயும் போனால் வந்தாலாம் வீடியோ போடுவோம் யோசிச்சிருக்கிறோம். இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போடுங்க. இத்துடன் இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம். இன்னும் வீடியோல சந்திப்போம் எல்லாருக்கும். ஓகே பாய் பாய்.